அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தமிழன் ஆனந்த், நாம் தமிழர் அமெரிக்காவோட பொறுப்பாளராக இருக்கேன். நாம் தமிழர் அமெரிக்காவின் சார்பா உலக தமிழர்களின் உரையாடல் அப்படிங்கிற தலைப்புல வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்துட்டு வரோம். அதன் ஒரு தொடர்ச்சியா இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரும் திரைப்பட இயக்குனருமான திரு களஞ்சியம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. முதல்ல உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணம் எப்போது தொடங்கியது, எப்படி தொடங்கியது அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? நான் திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம். நாம் தமிழர் கட்சியில நான் உறுப்பினர் இல்லாம கிட்டத்தட்ட 2010 காலகட்டங்கள்ல இருந்தே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட நட்பா ஒரு உறவா அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். நாம் தமிழர் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லையும் நான் பங்கேற்றேன். தமிழர் நலப்பேர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் தலைவரா நான் தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன். அதுக்கப்புறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சோம். அந்த கூட்டமைப்பை ஒருங்கிணைச்சு அந்த கூட்டமைப்பை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு கூட்டமைப்பா அதை உருவாக்கி அதுல நான் தீவிரமா செயல்பட்டேன். இது போன்ற தேர்தல் காலங்கள்ல ஒரு நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிற அந்தஸ்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து அந்த அனுமதியை வாங்கி தமிழ்நாடு முழுதும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 தொகுதியிலையும் நான் பேசியிருக்கேன். சட்டமன்ற தொகுதினா என்னால் எவ்வளவு இந்த 234 தொகுதியில எத்தனை தொகுதி முடியுமோ அத்தனை தொகுதிகளில் பயணம் பண்ணி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி குறித்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்த தாக்குதல்கள் நடக்கும் இணையதளங்கள்ல. அப்பெல்லாம் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கேன் கடுமையா. அந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை நான் வலைதளங்கள் மூலமா பல்வேறு வலைதளங்கள்ல அதுக்காக செயல்பட்டிருக்கேன். இப்படியாக ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வெளியில ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளனா கடுமையா செயல்பட்டுக்கிட்டு வந்தேன். சமீபத்துல அண்ணன் சாந்தன் அவர்களினுடைய மரணத்துக்கு நானும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் இணைந்து மருத்துவமனைக்கு போயிருந்தோம். போய் அங்க அந்த நிகழ்ச்சி நாங்க போய் அண்ணனோட அந்த உடல் எல்லாம் பார்த்துட்டு அங்க பேசிட்டு அண்ணன் கிளம்பினாரு. அவரை நான் அனுப்பி வச்சுட்டு திரும்பினேன். போன காரு திரும்ப நின்றுட்டு தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட போது நான் போய் என்னென்ன அப்படின்ட்டு கிட்ட ஓடினேன். அப்ப அண்ணன் உன்னை தேர்தலில் நிக்க சொன்னா நீ நிப்பியா தம்பி அப்படின்னு கேட்டாரு. அது சடனா இருந்தது அந்த பதில். நான் இப்போ அடலேறு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுவதற்கான வேலைகள்ல இருந்துட்டு இருக்கேன். அதுல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அதுல அந்த படத்துல இருக்காங்க. ஒரு மிக முக்கியமான பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. அதுல அவரும் நடிக்கிறாரு. அதனால நான் அதை நினைவுபடுத்தினேன் அவருக்கு. அண்ணன் அடலேறு பண்ணணும் அண்ணன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அண்ணன் சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தம்பி அதை ஆரம்பிக்க போறோம், அதனால அதுக்கு முன்னாடி தானே தேர்தல் வருது, அதனாலதான் உன்னை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சரி அண்ணன் சொன்னா நான் எப்படின்னு மறுக்க முடியும், நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எந்த பதிலுமே சொல்ல அவர் கண்ணாடியை ஏத்திட்டு அவர் புறப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போயிருந்தேன். தஞ்சாவூருக்கு ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன். போயிட்டு அங்க தஞ்சாவூர் வேட்பாளராக இருக்கிற மதிப்புக்குரிய கல்வியாளர் ஹிமாயின் அவர்களை சந்திச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வரலான்ட்டு கும்பகோணத்துக்கு போயிருந்தேன். அங்க அவர் மூத்தவர் ஹிமாயின் அவர்கள் வெளியில இருந்ததுனால நீங்க மணிசந்தில் வீட்டுல இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு நான் மணிசந்தில் தம்பிக்கு போன் பண்ணிட்டு அவங்க வீட்டுல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தம்பி பாக்யா எனக்கு அழைப்படுத்தாரு. அழைப்படுத்த உடனே நான் தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு கேட்டேன். இல்ல அண்ணன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை அண்ணன்ட்ட கொடுத்தாரு. அண்ணன் தம்பி நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில உங்களை வேட்பாளராக நான் நிறுத்தியிருக்கேன் தம்பி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அண்ணன் நான் ஊருக்கு வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியா, வரும்போது நீங்க விழுப்புரத்துக்கு அங்க நான் ஒரு பாக்கியா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாரு, அங்க இருக்கிற தம்பிகள் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. இப்படித்தான் நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு போன உடனே தம்பி பாக்கியா என்ன நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரா நீங்க இணைஞ்சுக்கங்கண்ணே, தேர்தலில் நிக்கணும்னா அது அவசியம்னு சொன்னாங்க. நீங்க நேரம் அலுவலகத்துக்கு போங்க, மற்ற வேலைகள் எல்லாமே தம்பிங்க செஞ்சு வச்சிருப்பாங்க, நீங்க அலுவலகத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அலுவலகத்துக்கு போனேன். அங்க நான் உறுப்பினராக சேர்றதுக்கான எல்லா வேலைகளையுமே செஞ்சு வச்சிருந்தாங்க.
போயிட்டு அப்புறம் நான் என்னோட புகைப்படம் கேட்டாங்க. புகைப்படம் எல்லாம் கொடுத்து நான் உறுப்பினர் அட்டை நான் வாங்கிட்டேன் தம்பி. இப்படிதான் நாம் தமிழருக்குள்ள வந்தேன் தம்பி. மகிழ்ச்சிண்ணே. உங்களோட ஆதரவு நாங்க வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பல தளங்கள்ல வந்து நீங்க கட்சிக்கு ஆதரவா செயல்படுவீங்க, பட்டுட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நம்ம கட்சியில இணைந்து பணியாற்றுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கும். அடுத்த கேள்வி என்ன, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்ன, இலக்கு என்ன? நாம் தமிழர் கட்சி அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், இருக்கிற எல்லாத்தையும் தலைகீழ மாத்தணும். எல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால அனைத்தையும் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாநில கட்சிகள், மாநிலங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து சுத்தமா வந்து இந்திய அந்த கூட்டாட்சி அப்படிங்கிறதுல அந்த கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறது மாதிரி இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இதுவரைக்கும் ஒரு முறை கூட இந்தியாவை ஆட்சி செய்கிற அந்த முதன்மை அமைச்சர் பொறுப்புக்கு தமிழகம் இதுவரைக்கும் ஒரு முறை கூட வந்ததில்லை. அப்ப கர்நாடகம் பங்கேற்றிருக்கு, ஆந்திரா பங்கேற்றிருக்கு, மற்ற கேரளா பங்கேற்கல, தமிழகம் பங்கேற்கல. இது போல இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து பங்கேற்கல. அப்ப சுழற்சி முறையில தான் அந்த முதன்மை அமைச்சர் இந்திய நிலப்பரப்பை ஆளுகிற அந்த 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 இடத்துக்கு சுழற்சி முறையில வந்து வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். இப்ப கூட நாம் தமிழர் கட்சியை வந்து எல்லாரும் ஒரு சில பேர் மேதாவிகள் என்ன கேட்கறாங்கன்னா, யாரு பிரதமர் நீங்க சொல்லுங்க பார்ப்போம், எதுக்கு நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்கறாங்க. அதற்கான விடையா தான் நம்ம வந்து இதை சொல்றோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 40 இடங்கள்லயும் வந்து வெற்றி அடைந்துருச்சு அப்படின்னு சொன்னா, யாரு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நாங்க தான் வந்து முடிவு செய்வோம். அப்படியான ஒரு நெருக்கடியை நம்ம வந்து ஏற்படுத்துவோம். அப்போ நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அந்த மாதிரியான அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கான, அமைப்பு மாற்றத்துக்கான எங்களுடைய கொள்கைகளை நாங்க வந்து முன் வைப்போம். இந்த வகையில தான் வந்து இந்த தேர்தலை நம்ம வந்து எதிர்கொள்றோம். அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கும் ஒன்றிய அரசு தொகுதி மேம்பாட்டு தொகையா பல கோடி ரூபாயை ஒதுக்குது, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒதுக்குது. ஆனா அந்த தொகையை எந்த நாடாளுமன்ற தொகுதியிலையும் மக்களுக்கு நேர்மையா உண்மையா செலவு செய்யறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தொகுதியை எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, என்னோட தொகுதியில, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில 15 லட்சம் வாக்காளர்கள் சுமாரா இருக்காங்க. அவங்களுக்கு அதிமுகவும் திமுகவும் இப்ப பாரதிய ஜனதா கட்சி தனி கூட்டணியா 3வது அணியா இருக்கு, கூட்டணியில சொல்றேன். அவங்க பாரதிய ஜனதா கட்சி காசு கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா திமுகவும் அதிமுகவும் உறுதியா கொடுக்கும். அப்போ நம்ம திமுகவை எடுத்துக்கிட்டா, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி எப்படியாவது நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம், ஜெயிக்கணும், 40 இடத்துலயும் நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லி ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய்னா 15 லட்சம் பேருக்கு எவ்வளவு வருதுங்கிறத நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அப்போ பல கோடி வருது. அப்போ இந்த பல கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண ஒரு எம்பி அந்த பணத்தை எடுக்காம அப்படியே விட்டுட்டு போயிடுவாரோ? அவர் அவ்வளவு நல்லவரா இருப்பாரா? யோசிங்க. மக்கள் சேவை செய்ய வந்திருக்கேன்னு இவ்வளவு பல கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போவாரா? அப்ப அதை வட்டியும் முதலுமா எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்குற தொகை இருக்குல்ல, அது பல கோடி. அந்த பல கோடிகளை ஆட்டையை போடணும், திருடணும், அப்படி பதுக்கிறது ஒதுக்குற வேலையதான் செய்வாங்க. அப்படிங்கும் போதுதான் இங்க எதுவுமே மக்களுக்கு நல்லது நடக்கிறது இல்லை. இதைத்தான் நாங்கள் தமிழகம் முழுவதும் முன்வைக்கிறோம். மக்கள் வந்து நேர்மையா, நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், வாக்குக்கு நாங்க காசு தர மாட்டோம். ஆனா உங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கி கொடுக்குறதுல பணம், அதை அப்படியே நாங்க மக்களுக்கு செலவு செய்வோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாங்க முன் வச்சிருக்கோம். சோ இது போன்ற முதன்மையான விஷயங்களை முன்வைத்து தான் நாங்க தேர்தல் களத்துல நிக்கிறோம். நன்றிண்ணா, அருமையா சொன்னீங்க. கடந்த சில நாட்களா தீவிர வெயிலையும் பொருட்படுத்தாம வந்து பயங்கரமான பரப்புரையில ஈடுபட்டு இருக்கீங்க. சோ களத்துல வந்து நாம் தமிழருக்கான ஆதரவு எப்படி இருக்கு? குறிப்பா வந்து இப்ப நமக்கு சின்னம் வேற மாற்றி கொடுத்திருக்காங்க. சோ அத வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? எல்லா இடத்துலயும் சின்னம் போய் சேர்ந்ததா? நமக்கான ஆதரவு எப்படி இருக்கு களத்துல? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
100% வந்து சின்னம் வந்து கிராமப்புறங்கள் வரைக்கும் வந்து போயிடுச்சு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நான் இப்ப இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வயல்கள்ல பெண்கள் வந்து 25 பேர் 30 பேர் சேர்ந்து உட்காந்து கடலை ஆஞ்சிட்டு இருப்பாங்க. ஆஹா. நான் அவங்களுக்குள்ள போவேன். போயிட்டு வணக்கம், நான் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சி சின்னம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு நான் கேட்பேன். ம்ஹ்ம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க விவசாய சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களே அதுக்கு அந்த பெண்களே சொல்லுவாங்க விவசாய சின்னத்தை அவங்கள்ட்ட இருந்து புடிங்கிட்டாங்கல்ல, இப்ப வேற சின்னம் கொடுத்துருக்காங்க, சீமான் சின்னம் மைக்கு மைக்கு அப்படின்னு அந்த பெண்களே அதை திருத்துவாங்க. ஆஹா, ஆஹா. அப்ப எனக்கு வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி மனசுல வந்து பொங்கி எழும் எனக்கு. ஏன்னா அந்த கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கிராமத்து பெண்களுக்கு கூட வந்து விவசாய சின்னத்தை புடுங்கிட்டாங்கிறதும், மாத்தி ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க அது மைக்கு சின்னம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு போயிருக்கேங்கிற மகிழ்ச்சி. அதன் பிறகு நான் வந்து கிராமப்புறங்களுக்குள்ள போகிற போது குழந்தைகள் வந்து சூழ்ந்து நின்றுகிட்டு பயங்கரமா செய்வாங்க. ஒரு 50 குழந்தைங்க 30 குழந்தைங்கன்னு. அப்போ நான் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த காரு என்னுடைய வாகனத்துக்கு பின்னாடி வரும்போது நான் அந்த வாகனத்துல இருந்து நான் சொல்லுவேன் நமது சின்னம் அப்படின்னுவேன். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் மைக் சின்னம் அப்படின்னுவாங்க. அப்போ அது எனக்கு கண்ணே கலங்கிரும் எனக்கு. காரணம் என்னன்னா நமது சின்னம் மைக் சின்னம் நம்ம சொல்லியே கொடுக்கல. ஆமா. நாம் தமிழர் கட்சின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நமது சின்னம் அப்படின்னு உடனே மைக் சின்னம்னு அவங்க கத்துவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நம்மளை பார்த்த உடனே பிள்ளைங்க எல்லாம் இப்படி கையை தூக்கும், இப்படி 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 பண்ணும். ஒரு அடையாளம். இதெல்லாம் வந்து குறியீடா போய் குழந்தைகள் மத்தியில சேர்ந்திருக்கு அப்படிங்கும் போது சின்னம் சேர்றதுல என்ன தம்பி இருக்கு? ஆமா. சீமான் சின்னத்தை பறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், சீமானுக்கு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் மக்களை வந்து ரொம்ப எளிமையா ரீச் ஆயிடுச்சு. இப்ப எங்களுக்கு நாங்க இப்ப என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா 4வது இடத்துல எங்க சின்னம் இருக்கு. முதல் ஓட்டுப்பெட்டியில 4வது இடத்துல மைக் சின்னம் இருக்குங்கிறத தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க சின்னம் மைக், நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக்குங்கிறது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து தொகுதிக்கு தொகுதி மாறுபடும். அதை ஒருத்தவங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமா, இப்ப என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில 4வது இடத்துலதான் அந்த சின்னம் இருக்கு. ஆக ஆமா 4வது இடத்துல என்னுடைய சின்னம் இருக்கு அப்படிங்கறத தான் நாங்க பதிவு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கோம். என் போட்டோ இருக்கும், பக்கத்திலேயே வந்து என் பேர் இருக்கும், அதுக்கு அடுத்து என்னுடைய சின்னம் இருக்கும். நீங்க 4வது இடத்துல என் போட்டோவை பார்த்தோடனே அந்த பக்கம் பாருங்க மைக் இருக்கும், அதுல அழுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க எளிமையா மக்களுக்கு சொல்லிட்டு வரோம். அடுத்தன விழுப்புரம் தொகுதியில வந்து போட்டியிடக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் கூட நீங்க வந்து எந்த வகையில வந்து நீங்க தனித்துவமா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. மற்ற வேட்பாளர்கள் யாரையும் நாங்க இதுவரைக்கும் பரப்புரையில சந்திச்சதே இல்லை, பார்த்ததே இல்லை. நேற்று ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் எங்களுக்கு எதிர வந்து அவர் போகும்போது அவரும் வணக்கம் செலுத்தினாரு, நாங்களும் வணக்கம் செலுத்தினோம். அவங்க அப்படி கடந்து போனாங்க, நாங்க அப்படி கடந்து போனோம். திமுக கூட்டணியில இருக்கிற வேட்பாளர் ஐயா மதிப்புக்குரிய துரை ரவிக்குமார் அவர்கள் எங்கேயும் பரப்புரை மேற்கொள்றதா நான் வந்து அறியல. அவங்க திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலயே அவரை மதிப்புக்குரிய பொன்முடி அவர்களை வச்சுக்கிட்டு அங்கங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொதுக்கூட்டம் மக்களை சந்திக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஒரு பேர ஆபத்து இருக்கு. அது என்னன்னா மக்களை சந்திச்சா மக்கள் கேள்வி கேட்பாங்க, உறுதியா கேள்வி கேட்பாங்க. நான் போற தொகுதியில நான் போனதுக்கு அப்புறம் அந்த தொகுதிக்கு யார் போனாலும் கேள்வி கேட்பாங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட நான் பல கேள்விகளை எழுப்பிட்டு வந்திருக்கிறேன். என்னோட பேச்சு முடியும் போது கடும் கோபம் கொள்றது மாதிரியான கேள்விகளை நான் எழுப்பிட்டு வந்திருக்கிறேன். ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது பாமக காரங்களுக்கே பிடிக்கலைங்கிறத பல இடங்கள்ல நான் வந்து அறிஞ்சுக்க முடியுது என்னால. அதனால பிஜேபியோட பாமக போனது பாமக காரர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. திமுக கூட்டணியில இருந்தவர் மக்களை சந்திக்கல, மக்களுக்கு எந்த உதவியும் பண்ணல, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு விட்டு தான் ஏதோ பெருசா செஞ்சதா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற வெறுப்பு மக்களுக்கு இருக்கு. பாமக கூட்டணியில வந்து பாமக பிஜேபியோட போனதை பாமக காரங்களே விரும்பல அப்படிங்கிற அதிருப்தி இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல அந்த வேட்பாளர் நான் எப்படியோ அது மாதிரிதான் அவரும் புதுசுதான். அவரு பாமக வேட்பாளரும் புதுசுதான், மக்களுக்கு புதியவர் தான், அவரும் புதியவர் தான். அதனால அவரு காசு கொடுத்து வாக்க வாங்கிடலாம் அப்படின்னு தான் அவர் நம்புவார். அவரை பத்தி மக்களுக்கு எதுவும் தெரியாது, மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர், மக்களை சந்திக்கவும் இது வரைக்கும் வரல. அவரு புரியுது. இவங்களுக்கு எல்லாம் என்ன அச்சம்னே தெரியல.
ஆனா நாங்க முதல் ரவுண்டு 6 என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய 6 சட்டமன்ற தொகுதியையும் இன்றையோட முதல் ரவுண்ட முடிச்சுட்டேன். நாளைக்கு 2வது ரவுண்ட நான் தொடங்குறேன். அப்போ நாங்க தைரியமா மக்களை சந்திக்கிறோம். மக்கள் கூட்டம் கூட்டமா எங்களை சந்திக்கிறாங்க, பாக்குறாங்க மக்கள். நம்ம பேசும்போது காது கொடுத்து கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நான் பேசும்போது கை தட்டுறாங்க மக்கள். சுத்தி நின்று கேட்டுட்டு இருக்க மக்கள் கை தட்டுறாங்க. அப்போ மற்ற வேட்பாளர்களை விட நான் ஏன் சிறந்தவன் அப்படின்னு சொன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு. இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் பணத்தை வாங்கி உன்னால ஒரு கிராம் மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படிங்கறத அந்த மக்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். நீ கொடுக்குற 1000 ரூபாய் 5 வருஷத்துக்கு நீ அவனுக்கு கொடுக்குற அங்கீகாரம், திருடுறதுக்கு கொடுக்குற அங்கீகாரம் அப்படிங்கறத அவன் படிக்காத பாமர பெண்களுக்கு கூட புரியுற அளவுக்கு நான் எடுத்து சொல்றேன். ஓட்டுக்கு காசு தர மாட்டேன். சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு நான் சொல்றேன். நாங்க உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். தமிழீழ தேசிய தலைவர் மேல சத்தியம் பண்றேன், தமிழ் தாய் மேல சத்தியம் பண்றேன், அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல நான் சத்தியம் பண்றேன். இந்த சத்தியத்தை நான் ஒருபோதும் நான் மீற மாட்டேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்க சொந்தக்காரன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதெல்லாம் இவ்வளவு நெருக்கமா மக்களோடு அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால அவர்கள் கொள்ளையடிக்கிற மனநிலையோடு இருக்கிறவர்கள். அவர்கள் மக்களை சந்திக்க அச்சப்படுவார்கள். அவங்களுக்கு மக்களோட பிரச்சனை என்னன்னே தெரியாது. ஏன் துண்டறிக்கைய நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்க போட்டிருக்கிற துண்டறிக்கையை கொடுத்தா ஒவ்வொருத்தரும் முழுசா படிக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க கூட முழுசா படிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட பிரச்சனையை நாங்க எழுதியிருக்கிறோம். நேத்து பாமகவோட துண்டறிக்கை ஒண்ணு அவங்க என்னதான் எழுதியிருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிங்கள்ட்ட ஒரு துண்டறிக்கையை வாங்குங்கப்பா அப்படின்னு சொன்னேன். தம்பிங்க போய் அங்க நின்றுகிட்டு இருந்த அவங்களுடைய ஆப்போசிட்ல வந்தாருன்னு சொன்னேன்ல, அவரை வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்த ஒருத்தட்ட போய் ஒரு துண்டறிக்கை வாங்கினாங்க. முதல் பக்கத்துல அவங்க சின்னம் எல்லாம் போட்டு, அவங்க தலைவர் எல்லாம் போட்டு, வேட்பாளர் எல்லாம் போட்டு வாக்களிப்பு மாம்பழ சின்னத்துக்குன்னு அவங்க போட்டிருந்தாங்களே ஒழிய பின்பக்கம் திருப்பினா எம்டியா இருக்கு. அதான் அவங்க 5 வருஷம் செய்ய போறத பின்பக்கத்துல சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மக்களுடைய கோரிக்கையை நம்ம முன் வச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி. சோ மக்களினுடைய உணர்வுகளை அவர்கள் இது ஒரு 100% இது ஒரு விவசாய பூமி. 3 போக நெல் விளையுது, அது போக பணப்பயிரா கரும்பு, வாழை இதெல்லாமே இருக்கு. விவசாயம் தாங்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதினா எல்லா சட்டமன்ற தொகுதியுமே முழுதும் விவசாயம். அப்படிங்கும் போது இங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களே இங்க கிடையாது. அதான் இப்ப அடுத்த கேள்வி அதான் என்னன்னா, இப்போ விழுப்புரம் தொகுதியோட மிக முக்கிய பிரச்சனையா நீங்க என்ன கருதுறீங்க? மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, படிச்சுட்டு வெளியில வர்ற பிள்ளைகள் வேலைக்கு போறதுக்கு தொழிற்சாலைகள் இல்ல. வேலை வாய்ப்புக்கான எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா நான் மக்கள்கிட்ட சொல்றேன், ஆனா காலேஜை யாரு நடத்துறா அப்படின்னா இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள், இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அமைச்சரா இருந்தவங்க, அமைச்சரா இருக்கிறவங்க, இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்கள், இவங்கதான் காலேஜ் எல்லாம் நடத்துறாங்க. பள்ளிக்கூடத்தெல்லாம் யாரா நடத்துறான்னா அதே மக்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்களா இருந்தவர்கள், அமைச்சரா இருப்பவங்க தான் பள்ளிக்கூடத்தையும் நடத்துறாங்க. அப்ப நான் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய முதன்மையான பிரச்சனை இந்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் நடத்துறவங்களோட நோக்கம் உங்கள்ட்ட இருந்து பணம் புடுங்குறது. 1க்கு 10 உங்கள்ட்ட இருந்து பணம் புடுங்குறது. இதே கல்வியை நீங்க அரசு கல்லூரியில படிக்கலாம். அரசு கல்லூரிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில வரவிடாம வச்சுக்கிறது, அரசு பொறியியல் கல்லூரியை வரவிடாம வச்சுக்கிறது. இப்ப இந்த விக்கிரவாண்டியில அரசு கலை கல்லூரி கேட்டு மக்கள் தொடர்ச்சியா போராடிட்டே இருக்காங்க, அதை வரவிடாம பண்ணிக்கிறது. அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில முண்டியம்பாக்கத்துல ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. அதுதான் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒரு மருத்துவமனை. அதோட தரத்தை உயர்த்துறது இல்ல. ஒரு ஜிப்மர் மருத்துவமனை மாதிரி, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி ஏன் இந்த மருத்துவமனையோட தரத்தை உயர்த்துறதுக்கு ஏன் பாடுபடல நீங்க? அப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள்ட்ட பணத்தை புடுங்கணும், காலேஜில் படிக்கிற பிள்ளைகளோட பணத்தை நீங்க புடுங்கிக்கணும். ஆனா அந்த உன் காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு அந்த புள்ள வெளில வந்துச்சுன்னா, உன் பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சுட்டு அந்த புள்ள வெளில வந்துச்சுன்னா அது எங்க வேலைக்கு போகும்? உனக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரியாதா? கல்வி நிறுவனம் நடத்துறவங்களுக்கு தெரியாதா?
படிச்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னா பெங்களூருக்கு போகணுமா? படிச்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும்னா பாம்பேக்கு போகணுமா? மெட்ராஸுக்கு போகணுமா? பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போகணுமா? ஏன் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே அந்த பிள்ளைங்க வேலை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை ஏன் இத்தனை எம்எல்ஏ வந்தீங்க, இத்தனை அமைச்சர் விஐபிகள் இருக்கீங்களே, அதிமுகவிலேயே அமைச்சரா இருந்திருக்கீங்க, திமுகவிலேயும் இப்ப வரைக்கும் அமைச்சரா இருக்கீங்க. நாடாளுமன்ற வேட்பாளர்கள் உங்களுக்கு ஒதுக்குற அந்த நாடாளுமன்றம் ஒதுக்குற தொகை இருக்குல்ல, அந்த தொகையில என்ன பண்றீங்க? ஏன் தொழிற்சாலைகளை உருவாக்குற? இந்த கேள்வியை நாங்கள் முதன்மையான கேள்வியை வைக்கிறோம். அடுத்தது, இங்க விவசாயம் தான் பிரதானம். விவசாயம் பிரதானம்னா விவசாயத்துக்கு விவசாய பண்ணைகள் அமைக்கணும்னு இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நெல் கொள்முதலை அரசு நேரடியா செய்யணுங்கிற கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. அதற்கான அங்காடிகளை உருவாக்கணுங்கிறாங்க. சரி, இப்ப எப்படி நடக்குதுன்னா, கர்நாடகால இருந்து நெல் கொள்முதல் பண்றான், தனியார் பண்றான். ஆந்திராவில இருந்து நெல் கொள்முதல் பண்றான். அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறான், பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதிய டேட்டு சொல்லிட்டு போறான். இந்த மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா குஜராத், நாக்பூர், கர்நாடகாவில எல்லாம் கரும்பு நடுறதுல இருந்து கரும்பு வெட்டுறது வரைக்கும் எந்திரமயம் ஆயிடுச்சு. அதற்கான மானியத்தோடு கூடிய கடன் எல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்குது கரும்பு விவசாயத்துக்கு. ஆனால் பெரிய அளவுல கரும்பு விவசாயம் நடக்கிற இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த நவீன எந்திரங்கள் எதையுமே யாரும் வாங்கி கொடுக்கல. ஆனா அந்த மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க, இப்ப வரைக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே நகை தொழில் பண்றதுல விழுப்புரம் 2வது இடத்துல இருக்கு. ஆனா இந்த நகை தொழிலாளர்கள் தொடர்ச்சியா ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா நாடாளுமன்ற வேட்பாளர் தான் வைக்கிறாங்க. அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு நகை சிறப்பு பூங்கா, அதாவது ஒரு நகை சிறப்பு தொழிலகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை அவங்க செஞ்சு கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விழுப்புரம் தொடர்வண்டி நிலையங்கிறது ஒரு பிரசித்தி பெற்றது, ரொம்ப பழமையான ஒரு தொடர்வண்டி நிலையம். நீங்க பாத்தீங்கன்னா, தலைநகரத்தையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜங்ஷன் அது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, செங்கல்பட்டு வரைக்கும் வர்ற மின்சார தொடர்வண்டிய நீங்க விழுப்புரம் வரைக்கும் வர வைங்க. நாங்க வியாபாரிகள் சென்னையோடு தொடர்பு, சென்னை வரைக்கும் போய் நாங்க வியாபாரம் செஞ்சுட்டு அன்றைக்கு மாலையே திரும்பி வர்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை செஞ்சு அதற்கான முயற்சிகள் எல்லாம் கூட மேற்கொள்ளல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்னுடைய தொகுதியில தான் மரக்காணம் இருக்கு. அது மீனவர்கள் வாழுகிற அந்த பகுதி. அங்க உப்பள தொழிலாளர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா பல வருஷங்களா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அறுவடை செய்யற உப்பு இருக்குல்ல, அந்த உப்பை அதை அதை தரப்படுத்தி, அதை பதப்படுத்தி, அதை பாக்கெட் போடுறதுக்கான ஒரு தொழிற்சாலையை கேட்கிறாங்க அவங்க. அந்த தொழிற்சாலையை இதுவரைக்கும் யாரும் செய்யணும்னு முயற்சி கூட பண்ணல. இப்ப என்கிட்டயே அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அவங்க. ஐயா, போன முறையும் நாங்க வச்சோம் நாடாளுமன்ற, நீங்க செய்வீங்களான்னு என்ன கேக்குறாங்க. போன தடவையும் வச்சோம், செய்யல. நீங்க புதுசா இப்ப வந்திருக்கீங்க, நீங்களாவது செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்ன. அப்போ இதெல்லாம் இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தென்பெண்ணையாறுல பாத்தீங்கன்னா முடியனூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்து கழுமரம்னு ஒரு இடம் இருக்கு. அது வரைக்கும் ஒரு தடுப்பணை கட்டணும். கட்டியிருந்த தடுப்பணை உடைஞ்சு போச்சு. ஆத்துல வெள்ளம் வந்தா வெள்ளம் எகிரி ஊருக்குள்ள போகுது. அந்த தடுப்பணை கட்டி தண்ணிய விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மெய்யூர்னு ஒரு ஊர் இருக்கு. மெய்யூர்ல இருந்து ஆற்காடு வரைக்கும் ஒரு தடுப்பணை கட்டணும். இதையும் அந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றவங்க, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இங்க இருக்கிற எம்பிக்கள் அதை தொடர்ச்சியா அதெல்லாம் காதுல வாங்கிக்கிறதே இல்லை. 5 வருஷமா எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு அவங்க பாட்டுல அடுத்த தேர்தலுக்கு என்ன தைரியத்துல மக்களை சந்திக்க வர்றாங்கன்னு தெரியல. அதனால வரல. நீங்க சொன்ன மாதிரி மக்களை சந்திக்காம அங்கங்க கூட்டம் போட்டுட்டு அப்படியே ஓடிடுறாங்க அப்படின்னு. அதுதான் இதுதான் தம்பி, ஒரு வீட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்து நம்ம கட்சி தவிர பாக்கி எல்லா கட்சியும் ஒரு சவத்துக்கு 300 ரூபாய் தம்பி கொடுத்து சின்னங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க தம்பி. ஓ, அதுக்கு சின்னத்தை வரையறதுக்கு காசு. ஆமா, சின்னத்தை வரையறதுக்கு ஒரு சுவத்துல வரையறதுக்கு, ஒரு வீட்டோட சுவத்துல வரையறதுக்கு 300 ரூபாய் கொடுக்குறாங்களாம். நான் கேட்டேன், எப்படி நீங்க உங்க வீட்டுல இந்த சின்ன வரைஞ்சிருக்கு, நீங்க அந்த கட்சிக்காரரான்னு கேட்டேன். அப்போ கொஞ்சம் இல்லைங்கய்யா, 300 ரூபாய் பணம் தர்றாங்க அதுல வரையறதுக்கு, அப்புறமா தேர்தல் முடிஞ்ச உடனே பெயிண்ட் அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி 300 ரூபாய் வருது,
வரைஞ்சுக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மக்கள். அப்ப இதுதான் நம்பி இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த பகுதியில வாழ்ற இருளர் பழங்குடியினர், குறவர் பழங்குடியின மக்கள், இவங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கல. கோரிக்கை மேல கோரிக்கை வச்சுட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட, அமைச்சர்கிட்ட. இந்த பிள்ளைகள் மேற்படிப்பு படிக்க முடிய மாட்டாங்க. பரிதாபமா இருக்கு. அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா என்ன அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த இருளர் பழங்குடியின மக்களுக்கு என் உயிரை கொடுத்து போராடியாவது சாதி சான்றிதழ் அவங்களுக்கு நான் பெற்று தருவேன். இது போல வரிசையா இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது தம்பி. அதையெல்லாம் நான் முன்வைத்து மக்கள்கிட்ட பேசி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே தெளிவா உங்க தொகுதியில இருக்கிற குறைகளை சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க அளவுக்கு அந்த தொகுதியை படிச்சவங்க, ஸ்டடி பண்ணவங்க யாரும் இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஊரா சொல்லி அதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க அங்க வெற்றி பெறுவீங்க. அந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்கன்னு நம்புறோம். அடுத்து இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் பயங்கரமா சூறையாடப்பட்டு இருக்கு. அதாவது நம்மளோட மண் வளமாகட்டும், மலைகள் ஆகட்டும், ஏரிகள், குளங்கள், இப்படி எல்லாமே சூறையாடப்பட்டு இருக்கு. அதை நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டா அதை தடுக்கிறதுக்காக உங்களோட குரல் எப்படி இருக்கும், உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? அதான் நான் இதை ரெண்டா பிரிச்சு பாக்குறேன் தம்பி. நான் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தா எனக்கு 2 வேலைகள் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒண்ணு என்னன்னா, என்னுடைய தேசிய இனம் இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீட்கிறதுக்கு நான் போராடணும். அதுக்கப்புறம் என்னுடைய தேசிய இனத்தின் நில வளங்களை கொள்ளையடிக்கிறத தடுக்கிறதுக்கு, காப்பதற்கு நான் போராடணும். இது ரெண்டும். நான் இழந்த உரிமைகளை மீட்கவும் போராடணும், இருக்கிற உரிமைகளை காக்கிறதுக்கும் நான் போராடணும். அது போக என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் வேலை செய்யணும். ஆகவே என்னுடைய பணி என்பது 2ஆ நான் பிரிச்சுட்டு இருக்கேன். மாநில அளவுல நான் என்ன செய்யணும், என்னுடைய தொகுதிக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால இந்த என்னுடைய என் தேசிய இனத்தின் அல்லது எனது மாநிலத்தில் இருக்கக்கூடிய எனது மக்களின் உரிமையா இருக்கக்கூடிய நில வளங்களை, நீர் வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா, கனிம வளங்களை, அதையெல்லாம் கடுமையா எதிர்ப்பேன். பாராளுமன்றத்துல மிக கடுமையா குரல் கொடுப்பேன். அதை எதிர்த்து போராடுவேன். அதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன். இந்திய அளவுல எந்தெந்த மலைகள் வெட்டப்படுது, யார் அதை செய்யறா, எந்த அரசு செய்யுதுங்கிறத இந்திய அளவுல அதை நான் பேசு பொருளா மாத்துவேன். அப்படியே அவர்கள் வெங்கி தலைகுனிற அளவுக்கு, அவமானப்படுகிற அளவுக்கு அந்த வேலையை நான் செய்வேன். உலக அளவுல ஐநா மன்றத்துக்கு போய் இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளை செய்பவர்கள் சர்வதேச குற்றவாளிகளா, கிரிமினல்களா அறிவிக்கணுங்கிற ஒரு பெரும் முயற்சியெல்லாம் மேற்கொள்ளுவேன். அந்த அளவுக்கு என்னுடைய மாநிலத்தினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறத, இயற்கையை சீரழிக்கிறத நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு நான் உறுதியா இருக்கிறேன் தம்பி. மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. இறுதியா ஒரு கேள்வி. உலக தமிழர்கள் கிட்ட நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா, எதுவும் பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? உலக தமிழர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அதாவது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஐயா நம்முடைய முப்பாட்டன் அவர்கள் சொல்றாங்க. காலம் கருதி இருப்பர் அப்படின்னா ஒரு இலக்கோட, ஒரு கனவோட, இதை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் சரியான நேரத்துக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான். எப்படின்னா கலங்காம காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாரு. அது போல நாம் தமிழர் கட்சி இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஒரு வருத்தம், இன்னும் இந்த தேர்தலையாவது 40 தொகுதிகளையும் நீங்க வென்றுவீங்களா, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி தோல்வி அடைஞ்சு இருக்கிறது அப்படின்னு உலக தமிழர்கள் பல பேர் நினைக்கிறாங்க. காலம் கருதி நம்ம கலங்காம காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுழியத்தில் இருந்து நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்க மக்களோட மனதுல மிக மோசமான சிந்தனைகளை, மிக தப்பான எண்ணங்களை ஏற்படுத்தி கடந்த 60 ஆண்டு காலமா நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. பேச்சுக்கு மயங்கிய அகிரணைகளா இந்த மக்களை மாற்றி தவறான தத்துவங்களையும் கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்டு போய் திணிச்சு வச்சிருக்காங்க. அதை மெல்ல மெல்ல அகற்றி படிப்படியா ஒரு படிநிலையில் ஏறி வர வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறதுனால இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியில ஒரு பேரெழுச்சியை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்குது. இது நிச்சயமா 2026 ஒரு பெரும் வெற்றியை பெறும். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல
அதற்கான ஒரு 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 முத்தாய்ப்பை, அதற்கான ஒரு தொடக்கத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்புறோம். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்கடிக்கு உட்படுத்துறத, ஆரியமும் திராவிடமும் ஒன்று கூடி அவரை தாக்குறத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. விவசாய சின்னம் என்கிற சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையோடு ஒத்து போற சின்னம், நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவத்தோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சின்னம். அந்த சின்னத்தை ஆரியமும் திராவிடமும் ஒன்று கூடி இன்னைக்கு வந்து பறிச்சிருக்கு. அதனால உலக தமிழர்களே காத்துருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க. உறுதியாக நம்ம வெல்லுவோம். நாம் வெல்லுகிற போதுதான் இந்த உலகத்தில் தமிழ் இனம் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பு நம்ம இழந்த ஒரு பேரிழப்பை நம்ம வந்து மீட்டெடுத்த ஒரு பெருமையை நாம் தமிழர் கட்சி வெல்லுகிற போதுதான் நாம் அடைவோம். அப்படி அடையும் போதுதான் நமக்கான ஒரு தனி நாட்டை அடைவதற்கான முயற்சிகளை உறுதியாக மேற்கொள்ள முடியும் அப்படின்னு உலகம் முழுதும் வாழுகிற என் குருதி உறவுகள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. நிச்சயமா வந்து எங்களோட உலக தமிழர்களோட அன்பும் ஆதரவும் அங்க தாயகத்துல வந்து களத்துல போராடிட்டு இருக்க உங்களுக்கு எப்போதுமே உண்டு. அதே போல இந்த நெருக்கடியான காலத்திலையும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இந்த பரப்புரைகள்லாம் முடிச்சுட்டு இரவு 11 மணி 12 மணி ஆனாலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் நேரம் ஒதுக்கி அந்த நேர்காணல் அளித்தமைக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வணக்கண்ணே. அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.